பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நவீனுக்கு 45 வயது. காங்கிரஸ் கட்சியின் பிரபல முகமாக விளங்கும் ராகுல் காந்தியின் வயதோ 55. வயதில் மட்டும்தான் வேறுபாடா? இல்லை, இன்னும் பல வகைகளில் இந்த இரு தலைவர்களும் வேறுபட்டு நிற்கிறார்கள். நிதின் நவீன் 26 வயதிலேயே பீகார் மாநிலத்தில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 5 முறை தொடர்ச்சியாக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றவர். கட்சியின் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி அனுபவம் பெற்றவர். கட்சி கட்டமைப்பில் படிப்படியாக முன்னேறியவர். கட்சிக்கு ஆள் சேர்க்கும் பணியில் தொடங்கி பல்வேறு கட்சி பணிகளில் முழு ஈடுபாடு கொண்டவர் அவர். சிறு வயதில் இருந்தே RSS சித்தாந்தத்தில் முழு ஈடுபாடு கொண்டிருப்பவர். அந்த இயக்கத்தின் பல்வேறு அமைப்புகளாலும் பாரதிய ஜனதா இளைஞர் அணியாலும் செதுக்கி உருவாக்கப்பட்டவர். சங்கத்திடம் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் கற்றவர். மாநில தேசிய பிரச்சனைகளை பற்றிய ஆழமான புரிதல் உள்ளவர் நிதின் நவீன். பல விவாதங்கள் மூலம் கருத்து உருவாக்கம் செய்தவர் அவர். தேசம் முதலிடம், கட்சி 2ஆம் இடம், தன்னை பற்றிய சிந்தனை கடைசி இடம் என்ற பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கையை உள்வாங்கிக் கொண்டு அதன்படி ஒழுகுபவர் நிதின். இதுவே கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்கும் தகுதியை அவருக்கு அளித்துள்ளது. இவ்வளவு இளம் வயதிலேயே உலகின் மிகப்பெரிய அரசியல் கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. நிதின் நவீனுடன் ஒப்பிடும்போது ராகுல் காந்தி முற்றிலும் வேறுபடுகிறார். 55 வயதாகியும் ராகுல் காந்தியை இளம் தலைவர் என்றே கட்சியினர் குறிப்பிடுகிறார்கள். 2004ஆம் ஆண்டு மக்களவை உறுப்பினராவதற்கு முன் ராகுல் காந்திக்கு எந்த அரசியல் அனுபவமும் இருக்கவில்லை. கட்சியில் எந்த பொறுப்பிலும் இருக்கவில்லை. பாதுகாப்பு காரணமாக ராகுல் காந்தியின் கல்வி சீராக இருக்கவில்லை. டேராடூன், டெல்லி நகர கல்லூரிகள், ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், அமெரிக்காவில் புளோரிடா மாநிலத்தில் உள்ள ரோலின்ஸ் கல்லூரி, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் என்று பல இடங்களில் கல்வி கற்றதாக சொல்லப்படுகிறது. பாதுகாப்பு கருதி ஒரு காலகட்டத்தில் தன் பெயரையே மாற்றிக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. ராகுல் காந்தியின் இளம் பருவம் செல்வந்தர்களுக்கு இடையில் கழிந்தது. அதன் பிறகு செல்வச் செழிப்புடன் வாழ்ந்தார் ராகுல் காந்தி. முன்னாள் பிரதமர்கள் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி இருவரும் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்ததன் காரணமாக ராகுல் காந்திக்கும் ரவுண்ட் த கிளாக் நாட்டின் உச்சக்கட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. இதுவே அவருடைய பல்வேறு சலுகைகளுக்கும் வழிவகுத்தது. அமெரிக்காவில் இருந்தபோது போதைப் பொருள் வழக்கில் ராகுல் காந்தி ஒரு முறை கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மத்திய அரசின் தலையீட்டின் காரணமாக அவர் விடுதலை அடைந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. 2004 மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற ராகுல் காந்தியை கட்சியின் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தது காங்கிரஸ் தலைமை. சோனியா காந்தி கட்சி தலைவராக இருந்தார். 2097ஆம் ஆண்டு இந்திய தேசிய மாணவர் சங்கம் என்ற புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டு ராகுல் காந்தி அதன் தலைவராக நியமிக்கப்பட்டார். கூடவே காங்கிரஸ் கட்சியின் பொது செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார். இந்த பொறுப்புகளை பெறுவதற்கு அவரிடம் இந்திரா காந்தியின் குடும்பத்தை சேர்ந்தவர் என்ற ஒரே ஒரு தகுதியை தவிர வேறு எந்த தகுதியும் முன் அனுபவமும் இருக்கவில்லை. மாணவர் சங்கம் நாளடைவில் கட்சியின் இளைஞர் அணியாக மாற்றப்பட்டது. இன்று வரை ராகுல் காந்தி இந்த அணிக்கு தலைவராகவே தொடர்ந்து வருகிறார். 2013இல் ராகுல் காந்திக்கு கட்சியின் துணைத் தலைவர் பொறுப்பும் வழங்கப்பட்டது. கட்சியின் துணைத் தலைவர் ஆன பிறகு ராகுல் காந்தி சந்திக்க வேண்டியிருந்த முதல் சவால் 2014 மக்களவை தேர்தல்தான். ராகுல் காந்தி இளைஞர் என்பதால் அவர் தலைமை மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்தது. ஆனால் 44 இடங்களை மட்டுமே வென்று வரலாறு காணாத தோல்வியை தழுவியது காங்கிரஸ் கட்சி. மக்களவையில் காங்கிரஸ் கட்சி முதன்முறையாக எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை இழந்தது. 2019 மக்களவை தேர்தலுக்கு கட்சியை தயார் செய்யும் பொருட்டு 2017 டிசம்பர் 16ஆம் தேதி ராகுல் காந்தி கட்சியின் தேசிய தலைவராக பதவி உயர்வு பெற்றார். கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தவும் புதிய பொறுப்பாளர்களை நியமிக்கவும் தேர்தல் வியூகங்களை வகுக்கவும் ராகுல் காந்திக்கு தேவையான அவகாசமும் சுதந்திரமும் கொடுக்கப்பட்டது. இந்த முறையும் ராகுல் காந்தியின் தலைமை மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்தது. ஆனால் 55 இடங்களில் மட்டுமே வென்று கட்சி மீண்டும் தோல்வியை தழுவியது. தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி
கட்சி தலைமை பொறுப்பில் இருந்து விலகினார் ராகுல் காந்தி. கட்சி பதவியை துறந்த பின்னர் கூட அவரே கட்சியின் முதன்மை தலைவராக கருதப்பட்டார். மல்லிகார்ஜுன் கார்கே கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னும் கூட இதே நிலைதான் இன்று வரை தொடர்கிறது. இன்றும் காங்கிரஸ் கட்சியின் டி ஃபேக்டோ லீடர் ராகுல் காந்தி தான். கட்சியின் முடிவுகளும் அவரால் மட்டுமே எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ராகுல் காந்தியின் தலைமையில் காங்கிரஸ் கட்சி நாளடைவில் 96 தேர்தல் தோல்விகளை சந்தித்துள்ளது. கட்சியின் அடிமட்டத்தில் இருந்து உழைத்து முன்னேறி கட்சியின் தலைமை பொறுப்பை பெறுபவருக்கும் முன்னாள் பிரதமரின் பேரன் என்ற ஒரே ஒரு தகுதியில் கட்சியின் தலைமை பொறுப்பை பெறுபவருக்கும் உள்ள வேறுபாடுதான் இது. வயது வித்தியாசம் மட்டுமல்ல, மற்ற தலைமை பண்புகளிலும் வித்தியாசம் தெரிகிறது. கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துவதிலும் வழிகாட்டுதலிலும் தேர்தல் யூகங்கள் வகுப்பதிலும் ராகுல் காந்தி தொடர் தோல்வி அடைந்து வருகிறார். சுமார் 20 வருடங்கள் கட்சி பணி ஆற்றிய போதும் அவருடைய தலைமை பண்பு முழுமையாக வெளிப்படவில்லை. தேசிய மாநில அரசியல் பற்றி ராகுல் காந்திக்கு சரியான புரிதல் இல்லை. புரிதலின்மை காரணமாக அவரது நடவடிக்கைகள் பலன் அளிக்கவில்லை. அவருடைய தெளிவற்ற பேச்சுக்கள் அவருடைய சிந்தனை குழப்பத்தை வெளிப்படுத்தின. கட்சியை வெகுவாக இது பாதித்தன. அவருடைய பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் சர்ச்சைக்குள்ளாயின. சவுகிதார் சோர் ஹை என்று நரேந்திர மோடி பற்றி ராகுல் காந்தி கூறியது வாக்காளர்களிடம் எடுபடவில்லை. மோடி என்ற பெயர் வைத்துள்ளவர்கள் அனைவரும் திருடர்கள் என்று ஒட்டுமொத்த மோடி சமூகத்தையும் இழிவுபடுத்தியதன் காரணமாக நீதித்துறை ராகுல் காந்திக்கு தண்டனை வழங்கியது. 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ராகுல் காந்தி மக்களவை உறுப்பினர் பதவியை இழந்தார். உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த பிறகு அதே வருடம் ஆகஸ்ட் மாதம் இழந்த பதவியை மீண்டும் பெற்றார் ராகுல் காந்தி. மன்மோகன் சிங் ஆட்சி கொண்டு வந்த மசோதாவை கிழித்து போட்டது. ஜாதி அரசியலை கையில் எடுத்தது. வெளிநாடுகளில் சென்று நம் நாட்டை பற்றி இழிவாக பேசியது. அமெரிக்க அதிபர் டிரம்புடன் சேர்ந்து கொண்டு நம் நாட்டு பொருளாதாரத்தை இறந்த பொருளாதாரம் என்று கூறியது. முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீஷ் தங்கரை உருவகேலி செய்தது. இப்படி ராகுல் காந்தி செய்த பல விஷயங்கள் சர்ச்சைக்குள்ளாயின. ஜூபிட்டர் வெலோசிட்டியை எடுத்துக்காட்டாக பயன்படுத்தியது. சமீபத்தில் கொலம்பியா பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் அதிகார பரவல் பற்றி விளக்க 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களையும் எலக்ட்ரிக் மோட்டாரையும் எடுத்துக்காட்டாக பயன்படுத்தியது. இதெல்லாம் உலக அளவில் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாயின. 2008ஆம் ஆண்டு சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் காங்கிரஸ் கட்சி செய்து கொண்ட ரகசிய ஒப்பந்தம், வாரத்திற்கு ஒரு முறை ராகுல் காந்தி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வது, வெளிநாடு செல்லும் போது மத்திய அரசு தனக்கு அளித்து வரும் Z கேட்டகரி பாதுகாப்பை புறக்கணிப்பது போன்ற நடவடிக்கைகள் பொதுவெளியில் பேச்சு பொருளாக மாறிவிட்டன. சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் பற்றிய தகவல்கள் இன்று வரை ரகசியமாகவே உள்ளன. ராகுல் காந்தியின் இடைவிடாத வெளிநாட்டு பயணங்களும் மர்மமாகவே இருக்கின்றன. ராகுல் காந்தி ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் என்று எதிர்க்கட்சிகள் கிண்டல் செய்து வருகின்றன. இதனால் ராகுல் காந்தியின் முழு கவனமும் கட்சிக்குள் கிடைப்பதில்லை. முடிவுகள் எடுக்க தாமதம் ஏற்படுவதால் கட்சி பணியில் சுணக்கம் தொடர்கிறது. இது தேர்தல்களில் கட்சியின் வெற்றி வாய்ப்புகளை பாதிக்கிறது. ராகுல் காந்தியின் திறமையற்ற தலைமையின் காரணமாக முக்கிய தலைவர்கள் பலர் கட்சியில் இருந்து வெளியேறிவிட்டனர். எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடு பாராட்டும்படியாக இல்லை. நீண்ட விவாதங்களில் கலந்து கொள்ள ஆர்வம் இல்லை. விவாதம் நடக்கையில் அவையிலேயே எல்லோர் முன்னிலையிலும் ராகுல் காந்தி உறங்குவதை பார்க்க முடிகிறது. மக்களவையில் ராகுல் காந்தி நிகழ்த்தும் உரைகளில் உரையை விட உடல் மொழியே அதிகம் தெரிகிறது. எளிதில் உணர்ச்சி வசப்படுவது தெரிகிறது. அவருடைய உரைகளில் கருத்து செறிவு இல்லை. தேவையற்ற விஷயங்களில் கூட மத்திய அரசுடன் மோதல் போக்கு தெரிகிறது. ராகுல் காந்தியின் அரசியல் பயணமும் 2019ஆம் ஆண்டு பின்னடைவை சந்தித்தது. 2019 மக்களவை தேர்தலில் குடும்ப தொகுதியான ராயபரேலியில் பாஜக தலைவர் ஸ்மிருதி இரானி என்ற பெண்மணியிடம் ராகுல் காந்தி தோல்வியடைந்தார். ராகுல் காந்தியை வெற்றி பெறச் செய்ய சிறுபான்மை வாக்காளர்கள் அதிகம் இருக்கும் தொகுதியை தேடத் தொடங்கியது காங்கிரஸ் கட்சி. கேரளாவில் வயநாடு தொகுதியில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ராகுல் காந்தி. இன்று ராகுல் காந்தியின் தலைமையை பற்றி காங்கிரஸ் கட்சியில் பரவலான அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் இருந்து ராகுல் காந்தியை நீக்கிவிட்டு அவருடைய தங்கை பிரியங்கா காந்தியை நியமிக்குமாறு கட்சி தொண்டர்களின் கோரிக்கை
நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகிறது. பிரியங்கா காந்தியையே கட்சி தலைவராகவும் நியமிக்க ஆலோசனை நடந்து வருகிறது. இந்த ஆலோசனை ஏற்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டால் அதற்கு ராகுல் காந்தியிடம் வரவேற்பு இருக்குமா என்பது தெரியவில்லை. இந்த குழப்பம் இன்னும் கொஞ்ச காலம் நீடிக்கும் என்றும் தெரிகிறது. கட்சி தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில் காங்கிரஸ் கட்சியின் அணுகுமுறைக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் அணுகுமுறைக்கும் உள்ள வேறுபாட்டை தான் இந்த இரு தலைவர்களின் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.